வெல்கம் டு லெட்லன் சீடெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம இவிஎஸ் பெடகாகியில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டாபிக்ஸு மொத்தமாக வந்து நம்ம 5 டாபிக் வந்து கவர் பண்ணிட்டோம் சிலபஸ் வைஸ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் 6th டாபிக் வந்து பார்க்க போகிறோம், அப்ரோச்சஸ் ஆஃப் ப்ரெசென்டிங் கான்செப்ட்ஸ். இப்போ நம்ம டீச் பண்ணக்கூடிய கான்செப்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான அப்ரோச்சஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான அப்ரோச்சஸ்லாம் இருக்குது, அணுகுமுறைகள் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்ரோச்சஸ்னால் என்ன, மெத்தட்ஸ்னால் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்ரோச்சஸ் அப்படின்றது அணுகுமுறை, நம்ம எந்த விதத்தில் அந்த ஒரு ப்ராசஸை வந்து அணுக போகிறோம், கொண்டுட்டு போக போகிறோம் அப்படின்றது. மெத்தட்ஸுன்றது ஒரு பர்டிகுலர் இதை வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அப்ரோச்சஸில் இருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா மெத்தட்ஸ் அப்படின்றது வருது. இப்போ நம்ம அப்ரோச்சஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம லேர்னிங் டீச்சிங் இதில் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா லேர்னர் சென்டர்ட் அப்ரோச், கோஆப்ரேட்டிவ் அப்ரோச், அப்புறம் வந்து டீச்சர் சென்டர்ட் அப்ரோச், இந்த மாதிரி 3 அப்ரோச்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த அப்ரோச்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த அப்ரோச்சஸில் வந்து நிறையா மெத்தட்ஸ் வந்து இருக்கும். அந்த அணுகுமுறையில் என்னென்ன மாதிரியான முறைகள் வந்து நம்ம மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக நம்ம பிஎட்டில் வந்து படிக்கும் பொழுது டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் இல்லாட்டி அப்ரோச்சஸ் ஆஃப் கரிக்குலம் படிச்சிருப்போம். ஸோ அது அப்ரோச்சஸ் ஆஃப் கரிக்குலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் வந்து லேர்னர் சென்டர்டு, அதாவது ஸ்டூடெண்ட் சென்டர்ட் கரிக்குலம், அப்புறம் வந்து சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம், அடுத்து லைவ்ஸ் ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம் இல்லாட்டி ப்ராப்ளம் சென்டர்ட் கரிக்குலம் அப்படின்னு படிச்சுப்போம். அதாவது அப்ரோச்சஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அப்ரோச்சஸ் அப்படின்றதுல வந்து ஒரு 4 டைப் ஆஃப் கரிக்குலம் வந்து இருக்கும். ஸோ அணுகுமுறைகளில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அப்ரோச்சஸ் வேறு, மெத்தட்ஸ் வேறு. அணுகுமுறைகளில் இருந்து தான் வந்து நம்ம என்னென்ன முறைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்றது, என்னென்ன மெத்தட்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். அணுகுமுறை அப்படின்றது அது பேசிக்காக என்ன அணுகுமுறை, அதோட ஃபுல் ஓவரால் இதை எடுத்து சொல்லக்கூடியது அந்த அப்ரோச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அப்ரோச்சஸ்க்குள்ளே நிறையா மெத்தட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்ரோச்சஸ் அப்படின்றது வேறு, மெத்தட்ஸுன்றது வேறு. இந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அப்ரோச்சஸ், நம்ம இந்த மாதிரி கான்செப்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து என்னென்ன அப்ரோச் அப்படின்றத நீங்கள் நேமை நோட் பண்ணி அதுக்கு பக்கத்தில் சிம்பிளாக அதோட மீனிங் என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸில் வந்து டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சிம்பிள் அப்ரோச் அப்படின்றது என்ன அப்படின்னா, அட் த இனிஷியல் ஸ்டேஜ் அப்ரோச் ஷுட் பி சிம்பிள் இன் ஆர்டர் to grasp things easily via joyful moments and happily. இப்போ நீங்கள் ஒரு கான்செப்டோ ஏதாவது ஒரு இதை டீச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டீச் பண்ணும்பொழுது அந்த டீச்சிங் வே, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த முறை, அணுகுமுறை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கொண்டுட்டு போகிறது சிம்பிளாக ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வகையிலையும் வந்து இருக்கணும். எடுத்துடன் நீங்கள் வந்து டீப்பாக போகாமல் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து வீட்டில் நடக்கிற மாதிரி இல்லாட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு கான்செப்டை வந்து ரிலேட் பண்ணி அந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக வந்து சொல்கிறது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, சில்ட்ரன் ஆஸ்க் டு வாட்டர் பிளான்ட் சைமல்டேனியஸ்லி. இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல் கான்செப்டில் நம்ம டீச் பண்ணும்பொழுது ஸோ பிளான்ட்ஸ்க்கு வந்து எதுக்கு நம்ம தண்ணி வந்து டெய்லி கொடுக்குறோம் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி டெய்லி அவங்கள வந்து செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்ற சொல்கிற மாதிரி செய்ய வச்சு அதோட ப்ராசஸை வந்து அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஸோ ஈஸியாக அவங்களுக்கு புரிய டே ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக கூட சொல்லி கொடுக்குறது, அப்படிலாம் ஏதாவது விளையாட்டு மூலியமாக சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு இதுவாக இருக்கிற ஒரு ஃபீலிங், ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுக்குறது, அது வந்து சிம்பிள் அப்ரோச். அடுத்து ப்ளேவே அப்ரோச் அப்படின்னா நேம்ல இருக்குது, ஒரு சில கேம்ஸ் மூலயமா பண்ணுறது இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜாய்ஃபுல்லான ஆக்டிவிட்டி மூலமாக பண்ணுறது. ஸோ அந்த விளையாட்டு அப்படின்றது என்னென்னா கேர்ஃப்ரீ, கண்டென்டட், ஜோவியல், டிலைட்டட் அண்ட் இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டி. அதில் வந்து நம்ம விளையாட்டு அப்படின்றது ஜாய்ஃபுல் மட்டும் கிடையாது, நமக்கு நிறைய அதில் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும்.
ஒரு குரூப் ப்ளேவே இருந்தாலும் இல்லாட்டி ஒரு கிளாஸே ஒரு ப்ளேயில் வந்து இன்வால்வ் ஆகும்பொழுது அதில் ஒவ்வொருத்தவங்களும் வந்து கோஆப்ரேட்டிவாக எல்லாரோடையும் வந்து சேர்ந்து ஒன்று போல் அந்த ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆங்க. அப்போது விளையாட்டு அந்த ஆக்டிவிட்டி அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான வேல்யூஸுமே குழந்தைங்களுக்கு அந்த இதில் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ப்ளேவே அப்ரோச் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் த ஆக்டிவிட்டி இன் விச் த சைல்ட்ஸ் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். அப்போது இது என்ன அப்படின்னா, இந்த அப்ரோச்சில் நம்ம பர்டிகுலர் டெவலப்மெண்ட்டில் மட்டும், அதாவது காக்னிட்டிவ் டெவலப் மட்டும் நம்ம டெவலப் பண்ணுறது கிடையாது. டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டெவலப்மெண்ட், குழந்தைங்களோட எல்லா விதமான வளர்ச்சியையும் வந்து நம்ம வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு செயல்பாடை கொடுக்கக்கூடிய அணுகுமுறை தான் இந்த ப்ளேவே அப்ரோச், இந்த விளையாட்டு முறை அணுகுமுறை அப்படின்றது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த அப்ரோச்சோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா, இட் ஈஸ் எ மெத்தட் தட் ஃபாலோஸ். அப்போது இந்த ப்ளேவே அப்ரோச்சில் நம்ம ஒரு மெத்தடை எதை சொல்லலாம் அப்படின்னா, லேர்னிங் பை டூயிங். நீங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுக்குறது, ப்ராஜெக்ட் கொடுக்குறது, ஏதாவது கேம் விளையாட கொடுக்குறது, அந்த மாதிரியான ஒரு லேர்னிங் பை டூயிங் அந்த பிரின்சிபிளை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, குழந்தைங்க வந்து டியூரிங் சைல்ட்ஹுட் வந்து சின்ன பிள்ளைகள் நம்ம இந்த கிச்சன் செட்டெல்லாம் வச்சு விளையாடுவோம். ஸோ அப்படி விளையாடும் பொழுது அதில் வந்து அவங்க அந்த யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸோட வந்து என்ன ஆவாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபெமிலியர் ஆவாங்க. அப்படி ஃபெமிலியர் ஆகும்பொழுது அவங்களுக்கு என்னென்ன பொருள், அந்த பொருள்களோட பேர் என்ன, அந்த காய்கறியை வச்சு அவங்க விளையாடுறது, சில திங்ஸை வந்து யூஸ் பண்ணி விளையாடுறது, அந்த மாதிரி இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து எதை யூஸ் பண்ணி செய்கிறோம், அது எதுக்கு யூஸ் ஆகுது, ஸ்டவ் எதுக்கு யூஸ் ஆகுது, கேஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ஒவ்வொரு பாத்திரங்கள், அந்த மாதிரி எல்லா விதமான அவங்களோட ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், இமேஜினேட்டிவ் இந்த மாதிரியான நிறைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இந்த ப்ளேவேட் நம்ம வந்து யார் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்பர்ட் குக் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. லேட்டர் ஆன் பை ஹிஸ் டிசிபிள், அவங்களோட ஹென்ரி ஃப்ரோபல் அப்படின்றவரில் இருந்து அவங்களோட ஃபாலோவர்ஸில் வந்தவர் கேட்பர்ட் குக். அவர் இருந்து வந்து இதிலிருந்து கேட்பர்ட் ஹூக் வந்து இந்த ப்ளேவே டேம் அப்படி அந்த ப்ளேவே அப்படின்ற அந்த டேர்மை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது கேட்பர்ட் ஹூக். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் அப்ரோச். நம்ம சொன்னோம்ல, ப்ளேவேல சில ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி தனியாக ஒரு அணுகுமுறையிலே ப்ராஜெக்ட் அப்ரோச் அப்படின்னா, ஏதாவது ஒரு இதை வந்து ரியல் மாடல் மாதிரி அவங்கள செய்ய வச்சு அது மூலிமா அவங்களுக்கு நம்ம கான்செப்ட்ஸை வந்து டீச் பண்ணுறது. இப்போ ப்ராஜெக்ட் அப்ரோச் அப்படின்றது என்னென்னா, செல்ஃப் சென்டர்ட் மெத்தட், சுயமாக அவங்க இன்வால்வ் ஆகி செய்கிறது. இப்போ நமக்கு ஸ்கூல்லாம் நார்மலாக சயின்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சப்ஜெக்டில் எடுக்கும்பொழுது நமக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மழைநீர் சேகரிப்பு திட்டம் அந்த இதை வந்து செஞ்சு காமிக்கிறது, சில அந்த ஒரு திங்ஸ் எல்லாம் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் செய்யும்போது நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். என்ஜாய்மெண்ட்டோடு சேர்த்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக அதில் இன்வால்வ் ஆகிருப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகி நல்லா செய்வாங்க. அதோட கான்செப்ட்ஸையும் வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. ஒவ்வொன்றும் எப்படி அதோட செய்யும் பொழுது அதோட தீம் என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத வந்து குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க அதில் செய்யும் பொழுது. ஸோ அதான் வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்ரோச் அப்படின்றது. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இந்த இவிஎஸ் ரிலேட்டடாக எடுக்கும் பொழுது நம்ம எல்லாமே சேர்ந்து படிப்போம். சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி படிக்கும் பொழுது, அப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, குழந்தைங்கிட்ட வந்து அந்த அனிமல்ஸ் நேம், பேர்ட்ஸ் நேம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இல்லாட்டி அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விலங்குகளோட பெயர்களோட ஒரு தொகுப்பு, இல்லாட்டி பறவைகளோட பெயர்களோட தொகுப்பு, டிக்ஷனரி அதை மாதிரி செய்ய சொல்கிறது. அப்படி செய்யும் பொழுது குழந்தைங்க வந்து என்ன செஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னா, அதை தேடி பார்க்க ஆரம்பிப்பாங்க. என்னென்ன அனிமல்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன விதமான பறவைகள் இருக்குது அப்படின்றத தேடும் பொழுது அதை அவங்க நோட் பண்ணி அதை மேக் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் டிக்ஷனரி மீன்ஸ் ஆல்ஃபபெட் ஆர்டரில் வந்து இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து அவங்க இந்த இதில் அவங்களுக்கு 2 விதமான ப்ராஃபிட்ஸ் வந்து இருக்கும், ஒரு பெனிஃபிட் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அனிமல்ஸ் அண்ட் பேட்ஸோட பறவைகளோட நேமையும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை ஆல்ஃபபெட் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணும் பொழுது அவங்களோட அந்த லாங்குவேஜ் ஸ்கில், அந்த ஆல்ஃபபெட் லாங்குவேஜ் ஸ்கில்லுமே வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச் ப்ராஜெக்ட் அவங்களோ
ஸ்டூடெண்ட்ஸே ஃபுல்லாக செல்ஃபாக அவங்க இன்வால்வ் ஆகி ஒரு ஆக்டிவிட்டியை வந்து செய்கிறது, அது மூலியமாக சில பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகுறது. இது வந்து ப்ராஜெக்ட் அப்ரோச். டிஸ்கவரி அப்ரோச். ஸோ ப்ராஜெக்ட் அப்ரோச்சோட மெயின் ஐடியா என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. செல்ஃப் சென்டர்டு மெத்தட். ப்ராஜெக்ட் அப்ரோச் இஸ் எ செல்ஃப் சென்டர்ட் மெத்தட். நம்ம இப்படி கூட சொல்லலாம், செல்ஃப் சென்டர்ட் மெத்தட் வந்து ப்ராஜெக்ட் அப்ரோச்சில் இருக்கக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ப்ராஜெக்ட் அப்ரோச்சில் ஃபுல்லாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த அப்ரோச்சில் வந்து யூஸ் பண்ணும்பொழுது செல்ஃப் சென்டர்ட் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து இருக்கும். அந்த இது அடுத்து வந்து டிஸ்கவரி அப்ரோச். டிஸ்கவரி அப்ரோச் அப்படின்றது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் த அப்ரோச் பேசிக்கலி டு ஃபைண்ட் அவுட் தட் இஸ் unknown to the child or beyond their imagination. அதாவது ஒரு சில விஷயங்களை தெரியாததை நம்ம வந்து இன்வால்வ் பண்ண வச்சு அதில் இருந்து குழந்தைங்க வந்து அதை கண்டுபிடிச்சி கற்றுக்கிற ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து டிஸ்கவரி அப்ரோச் அப்படின்றது. இப்போ ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் எப்படி அதோட பேசிக் என்னன்றதே தெரியாதப்போ அதை வந்து நம்ம அவங்களே ஸ்டூடெண்ட்ஸே அதை வந்து செய்ய வச்சு அவங்க செய்யும் பொழுது அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ராசஸ் வந்து எப்படி வந்து நடக்குது, அந்த செயல்பாடு எப்படி நடக்குதுன்றதை பார்க்கும் பொழுது அவங்க அதை கற்றுக்கிடுவாங்க, அதோட ரீசன்ஸை வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து டிஸ்கவரி அப்ரோச் அப்படின்றது. அது வந்து குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இல்லாட்டி அவங்களோட இமேஜினேஷனுக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து குழந்தைங்களை இன்வால்வ் பண்ண வச்சு அவங்கள நம்ம செய்ய வைக்கிறது தான். ஸோ இது வந்து என்னாகும் அப்படின்னா, திஸ் ஸ்டேஜ் இஸ் பர்டிகுலர்லி டு லெட் த சைல்ட் நோ சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, குழந்தைங்க வந்து ஒரு பர்டிகுலர் பவுண்டரியில் இருக்காங்க, அவங்களோட நாலேஜ் ஒரு பர்டிகுலர் பவுண்டரியில் இருக்குது அப்படின்னா, அதை தாண்டி அவங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கும், அவங்களோட திங்கிங் வந்து டைவர்ஜென்ட் திங்கிங், மல்டிபிள் வேஸ் ஆஃப் திங்கிங் அந்த இது போகிறதுக்கும் தான் இது வந்து முக்கியமானது. ஸோ அந்த டிஸ்கவரி அப்ரோச் அப்படின்றது அதோட ஐடியா வந்து என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தட் இஸ் அன்னோன் டு த சைல்டு. குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அதை அவங்க வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, சில்ட்ரன் ஆர் ஆஸ்க்டு டு ஸ்ப்ரவுட் சீட்ஸ். இந்த ஜெர்மினேஷன் சொல்லுவோம், முளைக்கட்டிய பயிர் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி வந்து அந்த முளைக்கட்டு வந்து நடக்குது, அந்த ஜெர்மினேட்டட் வந்து எப்படி உருவாகுது அந்த விதையிலிருந்து, சீட்ஸ்லேருந்து. இப்போ எக்ஸாம்பிளாக இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த தட்டாம்பயிறு, சுண்டல் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நீரில் அந்த குழந்தைங்களை வந்து போட வச்சு அதில் எப்படி வந்து ஸ்ப்ரவுட் வந்து வருது அப்படின்றத அவங்கள பார்க்க வச்சு, ஸோ அதுதான் வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த முளைக்கட்டு அப்படின்றதால அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டேஜில் தெரியாது. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் குழந்தைங்கிட்ட இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்கள தண்ணியில் போட வச்சு அதை வந்து எப்படி வந்து அந்த ஸ்ப்ரவுட் எல்லாம் வருது, அந்த முளைக்கட்டு அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்றத அவங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிடும் பொழுது அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, அப்போ அந்த ப்ராசஸை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரவுட் வாட்டரில் வந்து இதாகி அந்த ஸ்ப்ரவுட் வர்றது தான் ஜெர்மினேஷன். அந்த ஸ்ப்ரவுட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜெர்மினேஷன் சொல்லுவோம். ஸோ முளை கட்டியது அப்படின்னு. ஸோ அந்த ஜெர்மினேஷன் ப்ராசஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த சீட்ஸை வந்து அவங்க முளைக்கட்ட வைக்கும் பொழுது, ஏன்னா அவங்களே ஃபுல்லாக அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியாத பட்சத்துலேயும் நம்ம வந்து அந்த கைட் பண்ணி அவங்கள செய்ய சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு வந்து எப்படி நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து டிஸ்கவரி அப்ரோச். அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தெரியாத விஷயத்தை வந்து அவங்கள செய்ய வச்சு நம்ம அதில் வந்து அவங்களுக்கு புரிதலை ஏற்படுத்துறது டிஸ்கவரி அப்ரோச். நெக்ஸ்ட் அப்ரோச் வந்து அப்சர்வேஷன் அப்ரோச்ன்றது என்ன அப்படின்னா, குழந்தைங்க வந்து ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறது. இப்போ வந்து எக்ஸாம்பிளாக இப்போ டீச்சர் வந்து ஏதாவது ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி முன்னாடி வந்து ஃபுட்டில் வந்து அயோடின் டெஸ்ட் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸாம்பிளாக இப்போ சொன்ன மாதிரி நம்ம இந்த ஸ்ப்ரவுட் இதே வந்து டீச்சரே வந்து செஞ்சு காமிக்கிறது, இந்த மாதிரி வந்து செய்யும் பொழுது குழந்தைங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணி அதை வந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸுமே வந்து அப்சர்வேஷன் அப்ரோச்னு சொல்லலாம். இன்னொன்று நம்ம என்ன சொல்லலாம் இந்த அப்ரோச்சில் அப்படின்றப்போ, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த சைல்ட் இஸ் பீயிங் அப்சர்வ்டு அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ஏ டீச்சர். அதாவது இதில் வந்து சைல்ட் இஸ் பீயிங் அப்சர்வ்டு, ஆசிரியர்களோட பார்வைக்கு கீழே குழந்தைங்க வந்து கண்காணிக்கப்படுறாங்க அப்படின்றது. ஸோ அவங்களோட கைடன்ஸில் குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். இன்னொன்று நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா,
டீச்சர்ஸ் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது, இல்லாட்டி குழந்தைங்களே அவங்களுக்குள்ள வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியை செஞ்சு காமிக்கிறது, அந்த மாதிரியுமே வந்து ஒரு அப்சர்வேஷன் அப்ரோச் வந்து நம்ம கொண்டுட்டு போகலாம். ஸோ த சைல்ட் இஸ் பீயிங் அசைன்டு டாபிக்ஸ் அண்ட் திங்ஸ் டு கிரியேட் சம்திங் கிரியேட்டிவ். இதில் டீச்சர் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, குழந்தைங்களுமே வந்து பண்ணலாம். ஒரு டாப்பிக்கை வந்து அவங்களுக்கு அசைன் பண்ணி ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஐடியா வந்து ஒரு ப்ராஜெக்டோ ஒரு ஆக்டிவிட்டியோ ஒரு ப்ளேயோ வந்து செய்ய வச்சு அதில் வந்து அப்சர்வேஷன் அப்படின்ற அந்த இதை வந்து அப்சர்வேஷன் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு இதை அப்சர்வ் பண்ணி அதில் இருந்து நாலேஜோ இன்ஃபர்மேஷனை வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறது தான் வந்து அப்சர்வேஷன் அப்ரோச். ஸோ அதில் குழந்தைங்களையுமே நம்ம இன்வால்வ் பண்ணி அந்த அப்சர்வேஷன் அப்ரோச்சை வந்து நம்ம கொண்டுட்டு வரலாம். ஸோ இந்த அப்ரோச் வந்து இந்த மாதிரி நம்ம அப்சர்வேஷன் அப்ரோச் வந்து கொண்டுட்டு போகும்பொழுது குழந்தைங்களோட இன்னேட் டெவலப்மெண்ட், ஒரு சில குழந்தைங்க வந்து ட்ராயிங் பண்ணுறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு க்ரியேட்டிவாக ஒரு க்ளேயில் வந்து டாய் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து இன்னேட் டேலண்ட் வந்து இருக்கும். எழுதுறது, ஒரு சில கதை எழுதுறது, அந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளுக்கும் இருக்கும். மோஸ்ட்லி வந்து அந்த ட்ராயிங் பண்ணுறது, க்ளேயில் வந்து பொம்மை செய்கிறது, நிறைய இதை செய்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த இதில் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்து இல்லாட்டி ஏதாவது ஒரு இதை செஞ்சு அதில் வந்து நம்ம அப்சர்வேஷன் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்களுடைய இதை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அப்சர்வேஷன் அப்ரோச் அப்படின்றது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த தீபாவளி செலிப்ரேஷன், தசரா, கிறிஸ்மஸ் இந்த மாதிரி எல்லாம் டாபிக் வந்து கொடுத்து அதில் வந்து அவங்கள வந்து அதை ரிலேட்டடாக சில ட்ராயிங், பெயிண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சில இதை வந்து நம்ம செய்ய சொல்லலாம். ஸோ இது வந்து டீச்சரோட கைடன்ஸில் எல்லாருமே எல்லா குழந்தைங்களும் செய்யும் பொழுது எல்லா குழந்தைங்களும் ஒரே வித மாதிரியான கண்ணோட்டத்தில் வரைவாங்கன்னா கிடையாது. ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு விதமான தாட்ஸ் வந்து இருக்கும். அதை எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுறது, எப்படி அந்த செலிப்ரேஷனை ட்ராவாக அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஒர்க்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும்பொழுது எல்லாருக்கும் ஒரு விதமான ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து அப்சர்வேஷன் அப்ரோச். நெக்ஸ்ட்டு கேலிகிராஃபி அப்ரோச் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதில் வந்து குழந்தைங்களோட ரைட்டிங் இதை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். அதில் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா கேலிகிராஃபி மீன்ஸ் அந்த ரைட்டிங் ஸ்டைல், அந்த ரைட்டிங் இது தான். ஸோ இந்த அப்ரோச்சில் வந்து குழந்தைங்களோட ரைட்டிங் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அதோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் வந்து ரைட்டிங்கை வந்து நம்ம பார்க்குறதா இருந்தாலும் சரி, அந்த ரைட்டிங் மூலமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன டீச் பண்ணுறோம், என்ன கான்செப்டை கொண்டுட்டு போக போகிறோம், எதை வந்து அவங்களுக்கு எந்த கான்செப்டை எந்த நாலேஜை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதையுமே நம்ம அந்த ரைட்டிங் ஸ்கில்லோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெவலப் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து அதை பற்றி எழுத சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து ஃபேமிலியை பற்றி ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து எழுத சொல்கிறது, ஃபுட்டை பற்றி உங்கள் ஃபுட்டில் உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிக்கும், இல்லாட்டி அம்மா செய்கிறதுல என்ன சாப்பாடு வந்து பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடாக வந்து கொடுத்து குழந்தைங்கள வந்து சில இதை வந்து ஸ்டோரி மாதிரி எழுத சொல்கிறது. இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்லையும் டெவலப் பண்ணலாம், அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக அவங்க ஐடியா என்ன, அவங்களோட திங்கிங் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து கேலிகிராஃபி அப்ரோச். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிட்டேஷன் அப்ரோச் அப்படின்னா, இந்த அப்ரோச்சில் வந்து நம்ம ஸ்பீக்கிங் ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறது. ஸ்பீக்கிங் ஸ்கில் மூலிமா நம்ம எப்படி வந்து கான்செப்டை வந்து நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்றது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, சில டிபேட் வந்து வைக்கிறது, இல்லாட்டி டிஸ்கஷன் மாதிரி வைக்கிறது, பியர் டீச்சிங். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்குமே நம்ம அந்த மாதிரி வைக்கும் பொழுது ஒரு சில குரூப்பாக பிரித்து இல்லாட்டி ஒவ்வொரு ஆளுக்காக ஒவ்வொரு டாபிக் அசைன் பண்ணி பேச வைக்கிறது, ஏதாவது பாட்டு வந்து பாட வைக்கிறது. ஏன்னா சின்ன குழந்தைங்க அதிலெல்லாம் நல்லா இன்வால்வ் ஆவாங்க. அந்த 1 to 5th ஸ்டாண்டர்ட் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு க்யூரியாசிட்டியோட வந்து செய்வாங்க. பாட்டு பாடுறது, அதை வந்து எழுதுறது, ஒரு பட்டிமன்ற மாதிரி வச்சு பேசும்பொழுது அவங்களுக்கு அந்த பேச்சு திறனும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பேச்சு திறன் மூலமாக எப்படி நம்ம வந்து இந்த கான்செப்டை வந்து கொண்டுட்டு போகலாம், அந்த கான்செப்டில் அவங்களோட புரிதல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதான் வந்து என்னென்னா ரெசிட்டேஷன் அப்ரோச் அப்படின்றது. ஸோ இன் திஸ் அப்ரோச் ஸ்பீக்கிங் ஸ்கில் இஸ் பீயிங் கன்சிடர்ட் இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் தி ஸ்போக்கன் ஸ்கில் டு டெவலப் சாஃப்ட் ஸ்கில் கம்யூனிகேஷன். ஸோ இந்த அப்ரோச்சில் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து என்னென்னா கம்யூனிகேட்டிங் ஸ்கில். இப்போ குழந்தைங்க வந்து இப்படி எல்லார் முன்னாடியும் வந்து பேசுகிறதுக்கு உண்டான தைரியம் வர்றது. ஏன்னா சின்ன பிள்ளையில இருக்கும்போது தான் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு பயம் இருக்காது. போக போக வந்து அந்த பயம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம அதை வந்து ஸ்டெடியாக அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். அதை பேசிக் வேல்யூஸ் இதுவே தான்.
ஒரு ரைட்டிங் ஸ்கில், ஒரு ஸ்பீச்சிங் ஸ்கில் டெவலப் ஆகுது. அதோடு சேர்ந்து நம்மளோட கான்செப்டையும் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொண்டுட்டு போகிறோம். ஸோ இந்த அப்ரோச்சுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போயம் ரெசிடேஷன் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன், டிபேட்டு, இந்த மாதிரியான ஒரு சில பேச்சு களை வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸை வந்து கொண்டுட்டு வரலாம். அடுத்து கொஸ்டின் ஆன்சர் அப்ரோச். கொஸ்டின் ஆன்சர் அப்ரோச் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த அப்ரோச்சில் வந்து ரீசனிங் எப்படி வந்து ரெசிடேஷன் அப்ரோச்சில் ரைட்டிங் ஸ்கில்ஸ், கேலிகிராஃபியில் ரைட்டிங் ஸ்கில்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணுறோமோ, கொஸ்டின் ஆன்சர் அப்ரோச்சில் வந்து ரீசனிங் அண்டு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில் இஸ் இம்ப்ரூவ்டு. குழந்தைங்களோட அந்த ரீசனிங் அதை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய அந்த விஷயம், அதுக்கப்புறம் அவங்களோட புரிதல் திறன், இதை எல்லாத்தையுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட கன்வர்ஜன், டைவர்ஜன் திங்கிங் அதையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெவலப் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, சில கொஸ்டின் ஆன்சர் அந்த கேள்வி வினா நம்ம வந்து இந்த குவிஸ் எல்லாம் நடத்துவோம். வினாடி வினா மாதிரி நடத்துறது, இல்லாட்டி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்து அதை வந்து சால்வ் பண்ண வைக்கிறது, ஒன் வேர்ட் ஆன்சர், இந்த மாதிரியான கொஸ்டின் ஆன்சர் அப்ரோச் மூலயமா குழந்தைங்களுக்கு வந்து இது பண்ணுறது. ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சர் அப்ரோச்லேயுமே குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்களோட திங்கிங்கை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ரீசனிங் ஸ்கில்லாக இருக்கணும், காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும். இன்னொன்று அவங்களோட திங்கிங்கை வந்து டைவர்ஜன் திங்கிங். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் வந்து அவங்களுக்கு வந்து மல்டிபிள் வேஸ் ஆஃப் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் இப்போ வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் கேட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைவர்ஜன் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணலாம். ஏன்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், இன்னொன்று க்ளோஸ்டு எண்டட் கொஸ்டின்ஸ் 2 இருக்குது. சிடிபியில் இதை ரிலேட்டடாக கொஸ்டின்ஸுமே வரும், அதர் சப்ஜெக்ட்ஸ் பெடகாகிலையுமே வரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவும் கேட்பாங்க, இன்டேரக்டாகவும் கேட்பாங்க. இப்போ இதில் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு ஜென்ரல் டேமாக இருக்கும். இதுக்கு ஓப்பன் எண்டடுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, சே எனி அதர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறையா ஃபுட்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து காமனாக வந்து நீங்கள் ஃபுட்ஸோட நேம் என்ன அப்படின்றத சொல்கிறீங்க. ஸோ அப்படி கேட்கும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து நிறையா ஃபுட்ஸ் தெரிஞ்சதை சொல்லுவாங்க. இது சே த நேம்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் விச் கிவ் ப்ரோட்டீன்ஸ் ஒன்லி. ஸோ பர்டிகுலராக நீங்கள் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணி இதை கொடுக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன்ஸை கொடுக்கக்கூடிய ஃபுட்டை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது அது க்ளோஸ்டு. ஏன்னா நம்ம ஃபிக்ஸ்டாக ஒரு இதை வச்சு கேட்கும்பொழுது அது பர்டிகுலர் இதை தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஓப்பன் எண்டட் கொஸ்டின்னா என்ன, க்ளோஸ்டு எண்டட் கொஸ்டின்னா என்ன அப்படின்றத டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக இந்த ஃபுட் இதை வச்சு சொன்னேன். ஸோ அதர் இதுலேயுமே வந்து ஓப்பன் எண்டட், க்ளோஸ்டு எண்டட் அப்படின்றது, ஓப்பன் எண்டட் மீன்ஸ் காமனாக ஒரு கொஸ்டின் இருக்கும், அதுக்கு நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஆனால் க்ளோஸ்டு எண்டட் அப்படின்றது ஒரு லிமிட்டட் ஆன்சர் தான் நம்மளால் கொடுக்க முடியும். க்ளோஸ்டு எண்டடுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினே நமக்கு சொல்லலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனும் நம்மளால் பர்டிகுலராக ஒரு ஆப்ஷன் தான் சொல்ல முடியும் கரெக்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து க்ளோஸ்டு எண்டட். அப்போ இந்த க்ளோஸ்டு எண்டட் ஓப்பன் எண்டட் கொஸ்டினுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் மூலமாக நம்ம டைவர்ஜன் திங்கிங்கை வந்து குழந்தைங்கிட்ட டெவலப் பண்ணலாம். இதுதான் வந்து கொஸ்டின் ஆன்சர் அப்ரோச். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோரி டெல்லிங் அப்ரோச். ஸ்டோரி டெல்லிங் அப்ரோச் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ் மூலிமா நம்ம வந்து சொல்லலாம். குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி அவங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டி, அவங்களோட இமேஜினேஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட சில வேல்யூஸ்மே நம்மளால் டெவலப் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக வந்து இவிஎஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்கிறது, ஃபேமிலி ரிலேட்டட், இல்லாட்டி என்விரான்மெண்டல் ரிலேட்டட், ட்ரீ ரிலேட்டடான இதை எக்ஸாம்பிள் பெஸ்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா, மரங்கள் வந்து உயிரோடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் ஸ்டோரி சொல்கிறது அவங்களுக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிங் திங்கிங்கை வந்து டெவலப் பண்ணும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலிமா கதை சொல்கிறது, அதாவது நாவல் சொல்கிறது, அந்த மாதிரி சொல்லும் பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அந்த கிரிட்டிக்கல் திங்கிங், அப்புறம் இமேஜினேஷன், இது எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ இது வந்து ஸ்டோரி டெல்லிங் அப்ரோச். அடுத்து கோகரிக்குலர் அப்ரோச். கோகரிக்குலர் அப்ரோச் அப்படின்றது சப்ஜெக்ட்ஸை தாண்டி சில ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செய்ய வச்சு அவங்களுக்கு உண்டான ஓவரால் டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டுட்டு வருது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ட்ரிப்ஸ் வந்து ஃபீல்டு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு பிக்னிக் மாதிரி கூட்டிகிட்டு போகிறது, ஒரு கேம்புக்கு, இல்லாட்டி அதர் ஒரு ஹிஸ்டாரிக் பிளேசஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறது, இல்லாட்டி ஸ்கூல்லேயே ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணுறது. அது வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக இல்லாமல் அவங்களுக்கு உண்டான ஒரு ஆக்டிவிட்டீஸ், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நம்ம ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி செஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட், அவங்களோட ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டுட்டு போகிற மாதிரி நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்யலாம். ஸோ கோகரிக்குலர் அப்ரோச் அப்படின்றது
அகாடமிக் அந்த சப்ஜெக்ட் வைஸ் இல்லாமல் நம்ம வேறு ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மூலிமா குழந்தைங்களோட எல்லா விதமான டெவலப்மெண்ட்டையும் வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸை வந்து செய்ய வைக்கிறது தான் இந்த கோ கரிக்குலர் அப்ரோச் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து நம்ம இவிஎஸ்ல கான்செப்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குன்னு இருக்கக்கூடிய அப்ரோச்சஸ். இந்த வே ஆஃப் அப்ரோச்சஸில் நம்ம கான்செப்டை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கான்செப்ட்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வந்து கேட்டிருக்கீங்க கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண சொல்லி. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ்னு வரும். அண்ட் நம்ம லாஸ்ட்டாக ஜூலை 2023 அந்த கொஸ்டின்ஸுமே கேட்டிருந்தீங்க, அதையுமே அப்லோட் பண்ணுறோம் அப்கமிங் வீடியோஸில். ஸோ சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்க்கும்பொழுது ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, டெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.